Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் Parameterized Constructor in Python Programming Language. ப்ரீவியஸ் வீடியோவில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் Parameterized Constructor அப்படின்னா என்ன, அதோட பர்பஸ், Parameterized Constructor, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல Parameterized Constructor அப்படிங்கிறது Parameterized Constructorக்குள்ள apart from the mandatory self parameter, the Parameterized Constructor also has parameters defined by the programmer. Parameterized Constructorல mandatory self parameter போக user define பண்ணக்கூடிய parameters இருக்கும். This is an important difference between the default constructor and the parameterized constructor. Default constructorல mandatory self parameter மட்டும்தான் இருக்கும். Parameterized constructorல mandatory self parameter இருக்கும், அதுபோக user define பண்ணக்கூடிய parameters இருக்கும். The number of formal parameters is always one greater than the actual parameters. Second important point, the number of formal parameters in the constructor, whether it is a parameterized constructor or default constructor, the number of formal parameters is always one greater than the actual parameters. ஏன் ஃபார்மல் பேராமீட்டரில் அந்த கவுண்ட் ஒன்று அதிகமாக இருக்குது, பேராமீட்டரோட கவுண்ட் ஒன்று அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த மேண்டேட்ரி செல்ஃப் பேராமீட்டர். அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் சரி, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் கட்டாயமாக அதில் வந்து செல்ஃப் பேராமீட்டர் இருக்கும். அதனால் எண்ணிக்கையில் ஒன்று கூடுதலாக இருக்கும். ஃபார்மல் பேராமீட்டரோட எண்ணிக்கையில் வந்து ஆக்சுவல் பேராமீட்டரோட எண்ணிக்கையை விட ஒன்று அதிகமாக இருக்கும். The first parameter is the mandatory self parameter. அந்த செல்ஃப் பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டராக தான் இருக்கணும். இப்போ ஒரு 4 பேராமீட்டர், அப்படி 4 பேராமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு 4 பேராமீட்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் தான் வந்து செல்ஃப் பேராமீட்டராக இருக்கணும். மூணாவது பேராமீட்டர் வந்து செல்ஃப் பேராமீட்டராக இருக்க முடியாது. செல்ஃப் பேராமீட்டரை கொண்டு போய் நான் 3வது பேராமீட்டராக யூஸ் பண்ண முடியாது. அதே செல்ஃப் பேராமீட்டரை கொண்டு போய் என்னால் 2வது பேராமீட்டராக யூஸ் பண்ண முடியாது, 5வது பேராமீட்டரா, 6வது பேராமீட்டரா, அந்த மாதிரி என்னால் யூஸ் பண்ண முடியாது. செல்ஃப் பேராமீட்டர் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக தான் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃபால்ட் அண்ட் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். Default constructor consists of only a single parameter. Default constructorல வந்து ஒரே ஒரு parameter தான் இருக்கும், அந்த parameter self parameter. Parameterized constructor consists of any number of parameters. Parameterized constructorல வந்து apart from the mandatory self parameter, user defined parameters எவ்வளோ வேணா இருக்கலாம். Physically there is no limitation. Default constructor accept only mandatory self parameter. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே மேண்டேட்ரி செல்ஃப் பேராமீட்டர் மட்டும்தான் இருக்கும். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அப்பார்ட் ஃப்ரம் செல்ஃப் பேராமீட்டர், த ப்ரோக்ராமர் கேன் டிஃபைன் their ஓன் பேராமீட்டர்ஸ். செல்ஃப் பேராமீட்டர் போக ப்ரோக்ராமர்ஸ் அக்கார்டிங் டு their கன்வீனியன்ஸ் they can define any number of parameters. Default constructor won't accept user defined parameters. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே யூசர் டிஃபைன்டு பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்க முடியாது. Parameterized constructor accept user defined parameters. So இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து important difference between the default constructor and the parameterized constructor. So next parameterized constructor பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் கியூப் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரோட கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு நம்பரோட கியூப் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இப்போ 4 அப்படின்னா 4 அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதோட கியூப் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 4 × 4 × 4. அந்த 4 அந்த நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணும் பொழுது we will get the cube value. ஸோ இந்த ப்ரோக்ராமில் we are using the concept of parameterized constructor. Cube அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ். ஸோ இங்கே வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து இட்ஸ் a parameterized constructor. ஃபஸ்ட்டு parameter is the self parameter. Second parameter is a user defined parameter. N is the user defined parameter.
இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்பர் NUM அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளில் தான் we are performing the calculation n into n into n. கியூப் வேல்யூவை இங்கே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து நம்பர் NUM அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேல்யூவை நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அவுட்புட்டில் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்டில் ஐ எம் கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட் ஃபார் த கிளாஸ் கியூப். கியூப் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் கியூப். என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன், ஆக்சுவல் பேராமீட்டரில் என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். இந்த பாயிண்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர் ஆக்சுவல் பேராமீட்டர். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃபார்மல் பேராமீட்டர். ஆக்சுவல் பேராமீட்டரில் வந்து ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஃபார்மல் பேராமீட்டரில் 2 பேராமீட்டர் இருக்குது. நான் முதலே இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சுவல் பேராமீட்டர் நம்பர் ஆஃப் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸை விட ஃபார்மல் பேராமீட்டரோட எண்ணிக்கை 1 கூடுதலாக இருக்குது. கவுண்ட் வந்து 1 அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் பேராமீட்டர். ஸோ இந்த ஆக்சுவல் பேராமீட்டரில் என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன், 4ங்கிற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது கண்ட்ரோல் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இங்கே வந்து we are performing the calculation. இப்போ என்னங்கிற அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ணுறோம், 4ங்கிற வேல்யூ ரிசீவ் பண்ணுறோம். ஸோ நம்பர் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் 4 into 4 into 4 4 into 4 16 16 into 4 64. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இந்த நம்பருங்கிற இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்பொழுது 64ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். The cube is 64. This is the output of the program. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you.